warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin wal aqibatu lil muttaqin wassalatu wassalamu ala nabiyil mursalin wa ala alihi wa sahbihi ajma'in. A'udzu billahi minasy syaithanir rajim bifadli bismillahir rahmanir rahim. Rabbana innaka jami'un nas liyawmin la raiba fihi innallaha la yukhliful mi'ad. எங்கள் இறைவா, நிச்சயமாக ஒரு நாளில் மனிதர்களை எல்லாம் நீ ஒன்று சேர்ப்பவனாக இருக்கிறாய். இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மீஆத், நிச்சயமாக அல்லாஹ் வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல இறைவன் மக்களை எல்லாம் ஒன்று சேர்க்கக்கூடிய அந்த நாளிலே அல்லாஹ் நம் அனைவரையும் நல்லவர்களோடும் நபிமார்களோடும் இறை நேசர்களோடும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமை நாளையில அல்லாஹ் நேசிக்கக்கூடிய மனிதர்களினுடைய செயல்கள் எப்படி இருக்கும், அவங்களுடைய அடையாளம் என்னவாக இருக்கும் என்பதை பற்றி நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதுல ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம் இரண்டிலுமே இடம்பெறுகின்றது. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள், ஒரு மனிதருக்கு கடுமையான தண்ணீர் தாகம் ஏற்பட்டது. தன்னுடைய தாகத்தை தீர்த்துக் கொள்வதற்காக வேண்டி அந்த மனிதர் அந்த வழியாக அப்படியே நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு கிணற்றை பார்த்தார். ஒரு கிணறை பார்க்கிறாரு. அந்த கிணத்தை பார்த்த உடனே தண்ணி அந்த கிணத்துக்கு நல்ல அடியில ஆழமா இருக்குது. உடனே தாகத்தின் காரணமாக அந்த கிணத்துக்குள்ள இறங்கி தன்னுடைய தாகத்தை அவர் தீர்த்து கொண்டார். தீர்த்துட்டு மறுபடியும் மேலே ஏறி கஷ்டப்பட்டு மேலே ஏறி நடந்து வர்றார். மேலே ஏறி வரும்பொழுது ஒரு நாய் ஒன்று கடுமையான தாகத்தின் காரணமாக அங்கு இருக்கக்கூடிய ஈர மண்ணை தன்னுடைய நாவினால் அது நக்கி கொண்டு இருந்தது. அதை இந்த மனிதர் பார்த்துட்டு நினைக்கிறாரு, நமக்கு தாகம் ஏற்பட்டு நாம எப்படி சிரமப்பட்டோமோ தண்ணிக்காக வேண்டி, அது மாதிரி தானே இந்த நாயும் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்குது, தாகத்திற்காக வேண்டி துடித்துக் கொண்டிருக்கிறது என்பதாக எண்ணி உடனே என்ன செய்யறாரு, மீண்டும் சிரமத்தோடு அந்த கிணற்றுக்குள்ள இறங்குறாரு. கிணற்றுக்குள்ள இறங்கி கொண்டுட்டு வர்றதுக்கு கையில பாத்திரம்லாம் இல்லை, தண்ணி எடுத்து வர்றதுக்கு பாத்திரம்லாம் இல்லை. தன்னிடத்தில் இருக்கக்கூடிய தோல் பை, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய துணி போன்றவைகளை எடுத்துக்கொண்டு அந்த கிணற்றினுடைய தண்ணியில அந்த தோல் பையிலையும் அந்த துணியிலையும் முக்கி மறுபடியும் கஷ்டப்பட்டு மேலே ஏறி வர்றாரு. மேல வந்து பார்த்தா அந்த நாய் தாகத்தோடு தவித்து கொண்டிருந்ததை பார்த்துட்டு அந்த நாய்க்கு என்ன செய்யறாரு, தண்ணீரை கொடுக்கிறார். தன்னுடைய துணியால் வைத்திருந்த தண்ணீரை புழிஞ்சு அந்த நாயினுடைய வாயில ஊத்துறாரு. தன்னுடைய தோல் பையினா இருக்கக்கூடிய தண்ணீர் என்ன செய்யறாரு, அந்த நாய்க்கு கொடுக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ரெண்டு விஷயம்தான் இதுல காரணம். ஒண்ணு, அந்த நாயின் மீது அவர் இறக்கப்பட்டுட்டார். இரண்டாவது, அந்த நாய்க்கு அந்த தண்ணீரை கொடுப்பது ஒரு சுலபமான காரியம் அல்ல. ஆனா மீண்டும் அந்த கிணற்றுக்குள்ள இறங்கி அதுல இருந்து தண்ணீரை எடுத்துட்டு அவர் மீண்டும் மேல வர்றது ஒரு சிரமமான ஒரு செயல். எல்லாம் வல்ல இறைவன் உடனடியாக என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னா, அவருடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விட்டான். அடுத்து சொல்றாங்க, அவருக்கு அல்லாஹு தஆலா நன்றி பாராட்டினான். அடுத்து சொல்றாங்க, அவருக்கு அல்லாஹு தஆலா எல்லா விதமான நன்மையும் அல்லாஹ் அவருக்கு வழங்கினான். அப்போ சஹாபா பெருமக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர், உயிர் பிராணிகள் விஷயத்திலும் இது மாதிரி உதவி செஞ்சோம்னா அதுக்கு அல்லாஹ் நன்மையை வழங்குவானா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக கேட்டாங்க. அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஈரல் உள்ள ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் இரக்கம் காட்டுவதில் நன்மை இருக்கிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, மற்றொரு அறிவிப்புல இந்த ஹதீஸை சொல்லும் பொழுது அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னித்தான், அவரை சொர்க்கத்தில் நுழைய வைத்தான் என்பதாக நபி அவர்கள் கூறியதாக வேறொரு அறிவிப்பு வந்துள்ளது. இப்போ இரக்கம் காட்டுவது இருக்குது,
அது நமக்கு யாருக்கு காட்டுவோங்கிறது தான் வேற. மனிதர்களுக்கு காட்டுவோம், உயிரினங்களுக்கு காட்டலாம், பறவைகளுக்கு காட்டலாம். யாருக்காக இருந்தாலும் ஒரு மனிதர் இரக்கம் காட்டினார் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அவரின் மீது இரக்கம் காட்டுவோம். அந்த இரக்கம் காட்டுவதன் மூலமாக ஒருவருக்கு நாம உதவி செய்யறோம். அந்த உதவியில சிரமங்கள் இருக்கும், அந்த உதவியில கஷ்டங்கள் இருக்கும். அதையெல்லாம் சகித்து கொண்டு சிரமம் பார்க்காமல் ஒரு பிராணிக்கோ, ஒரு பறவைக்கோ, ஒரு மனிதருக்கோ நம்ம உதவி செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய கூலி என்னவென்று சொன்னால் சொர்க்கமாக இருக்கிறது. சொர்க்கத்தை அதற்கு பகரமாக அல்லாஹ் வழங்குகின்றான். பாவத்தை மன்னித்து நன்மைகளை கொடுத்து மூன்றாவதாக அல்லாஹ் சொர்க்கத்தை வழங்குகிறான் என்பதை இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ ஒருவருக்கு ஒருவர் இரக்கம் காட்டக்கூடியவர்களாக, ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து வாழக்கூடியவர்களாக நாம் வாழும் பொழுது அந்த வாழ்க்கையை அல்லாஹு தஆலா நன்மை உள்ளதாக மாற்றி தருகின்றார். ரப்பனா இன்னக ஜாமி உனாஸில் யௌமின் லா ரைப ஃபீஹி. மனிதர்களை எல்லாம் ஒன்று சேர்க்கக்கூடிய அந்த நாளையில இந்த உலகத்தில் வாழும் பொழுது யார் ஒரு மீது இரக்கம் காட்டினாரோ, இரக்கத்தின் காரணமாக சிரமம் பார்க்காமல் யார் ஒரு மனிதருக்கோ, ஒரு பறவைக்கோ, ஒரு விலங்குக்கோ, அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றது மாதிரி ஈரமாக இருக்கக்கூடிய ஈரல் உள்ள ஒவ்வொன்றுக்கும் யார் உதவி செய்கின்றாரோ அவருக்கு அந்த நாளையில் அல்லாஹு தஆலா உதவி செய்வான். அவர்களை நல்லவர்களோடு அல்லாஹ் சேர்த்து வைப்பான். எனவே மற்றவர்கள் மீது இரக்கம் காட்டி வாழக்கூடிய அந்த நல்ல குணத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் சொர்க்கத்துல ஒரு மனிதரை பார்த்தேன். சொர்க்கத்துக்குள்ளேயே அங்க ஓடுறாரு, இங்க ஓடுறாரு, இங்க வர்றாரு, அங்க வர்றாரு. சொர்க்கத்துக்குள்ளேயே என்ன செய்யறாரு, அவர் சுற்றி திரிந்து கொண்டே இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை நான் பார்த்தேன். அவர் இந்த உலகத்துல என்ன செஞ்சாரு அப்படின்னு சொன்னா, மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய ஒரு மரத்தினுடைய கிளையை சுத்தம் செஞ்சு கொடுத்தார். மக்கள் எல்லாம் போயிட்டு வந்து இருக்கக்கூடிய ஒரு மரம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த வழியா மக்கள் போவாங்க வருவாங்க. அதனுடைய கிளைகள்லாம் வளர்ந்து போய் அதனுடைய அந்த கிளைகள் என்ன செய்யும், மக்கள் போறதுக்கு வர்றதுக்கெல்லாம் ரொம்ப இடையூறா இருந்ததுனால மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய ஒரு மரத்தினுடைய கிளையை என்ன செஞ்சாரு, சுத்தம் செய்து தந்தார். அதுக்கு பின்னாடி இந்த மக்கள் அந்த வழியாக எந்த விதமான தடங்கள் இல்லாம போயிட்டு வந்தாங்க. இந்த காரணத்திற்காக வேண்டி அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்துல இடம் கொடுத்தான். அந்த சொர்க்கத்துல அவர் எப்படி இருந்தாரு அப்படின்னு சொன்னா, அங்கும் இங்கும் சுற்றி திரிந்து கொண்டே இருந்தார். அங்க போறாரு, அங்க வர்றாரு, சொர்க்கத்துக்குள்ள அப்படியே போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கத நான் பார்த்தேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸை ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் இடம்பெறும். கண்ணியமிக்க சகோதரர்களே, இதுதான் பொதுவான மக்கள் சேவை. பொதுவாக மக்களுக்காக வேண்டி நாம உதவி செய்யறது, ஒரு பொதுமக்கள் ஒன்று கூடக்கூடிய இடங்கள்ல நம்மால் முடிந்த உதவிகளை செய்யறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க நடந்து போகும் பொழுது பாதையில ஒரு கல்லு கிடக்குது அல்லது பாதையில ஒரு முள்ளு கிடக்குது, அதை எடுத்து நீங்க ஓரமா போட்டுட்டு போனாலும் அதுக்கு அல்லாஹு தஆலா சிறந்த நற்கூலியை வழங்குகின்றான். அப்போ உதவி செய்வது, பொதுவான உதவிகளை செய்வது மிகப்பெரிய ஒரு உயர்வை பெற்றிருக்கிறோம் என்பதை இந்த ஹதீஸின் வாயிலாக நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு மக்களுக்கு பிரச்சனை இருக்கும். நாம குடியிருக்கக்கூடிய பகுதிகள்ல தண்ணீர் பிரச்சனை இருக்கலாம், நாம குடியிருக்கக்கூடிய பகுதிகள்ல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நம்மால் என்ன உதவியை அந்த மக்களுக்கு செய்ய முடியுமோ அந்த உதவியை நாம் செய்யும் பொழுது அதன் மூலமாகவும் அல்லாஹு தஆலா நன்மை வழங்குகிறான். ஒரு மரத்தினுடைய கிளையை மக்களுக்கு இடையூறு இல்லாமல் அதை சுத்தம் செய்து கொடுத்ததற்கு ஒருவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வழங்கியிருக்கிறான் என்று சொன்னால், மக்கள் சேவை, பொதுவான சேவைகள் எவ்வளவு பெரிய ஒரு உயர்வை பெற்றுத்தரும் என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகின்றது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காண்பிக்கின்றான், 3 விஷயங்களின் பக்கம் நாம் விரைந்து செல்ல வேண்டும். 1, முஃமின்களே, நீங்கள் நன்மையின் பக்கம் விரைந்து சென்று கொண்டே இருங்கள். நன்மையான காரியம் எங்கெல்லாம் நடக்கும் அங்கெல்லாம் நீங்க போய் முதலா போய் நில்லுங்க. நன்மையான செயல்கள் செய்வது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நீங்க நன்மையை செய்து கொள்ளுங்கள். ஏன்னு சொன்னா அவ்வளவு சீக்கிரம் ஒரு நல்ல காரியத்தை, ஒரு நன்மையான செயலை சைத்தான் செய்ய விட மாட்டான். ஆனா ஒரு பாவமான செயலை, பாவமான காரியத்தை ரொம்ப சுலபமா கொண்டு வந்து சைத்தான் நம்மள்ட்ட சேர்த்துருவான். அதை செய்யறது ஈஸியா இருக்கும், அது நம்மள்ட்ட வர்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா ஒரு நன்மையான செயல், நன்மையான காரியத்தை நமக்கு அவ்வளவு சீக்கிரம் சைத்தான் கொண்டு வந்து நம்மள்ட்ட விட்டுற மாட்டான். அப்படியே வந்தாலும் நம்மளால செய்யக்கூடாத அளவிற்கு என்னென்ன தடங்களை செய்ய முடியுமோ எல்லா விதமான தடங்களையும் சைத்தான் ஏற்படுத்துவான்.
அதான் அல்லாஹ் சொல்றான், முஃமின்களே நன்மையின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். ஒண்ணு. இரண்டாவது, அல்லாஹ்வின் பக்கம் மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். மூணு, சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து செல்லுங்கள். யாரு நன்மையின் பக்கம் விரைந்து செல்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் மன்னிப்பை வழங்கிடுவான். யாருக்கு அல்லாஹ் மன்னிப்பை வழங்கினானோ அவருக்கு சொர்க்கம் கிடைச்சிடும். யாருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை முடிவு பண்ணிட்டானோ மக்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கக்கூடிய அந்த நாளையில நல்லவர்களோடு அல்லாஹ் சேர்த்து வைப்பான். அத்தகைய நல்ல நசீபை எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாயுதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.